ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். கடந்த 31/1/2025 அன்று திருப்பாப்புலியூர் பஸ் நிலையம் அருகே ஒரு தனிப்படையினர் ஒரு 3 பேரை பிடித்திருக்காங்க. சந்தேகத்துக்கிடமாக அவர்களிடம் இருந்து இந்த மாதிரி டேப்லெட்டும் இந்த மாதிரி சிரிஞ்சு அவங்ககிட்ட இருந்ததுனால இது போதைப் பொருளா இருக்குமோ அப்படின்ற இது நம்ம விசாரித்து அந்த 3 பேரையும் அன்றைக்கு நம்ம கைது செய்திருக்கிறோம். அவர்கள் புது வண்டிப்பாளையத்தை சேர்ந்த சபரிநாதன், லட்சுமிபதி அண்டு சதீஷ். ஸோ அவர்களை அன்றைக்கு கைது செய்தோம். அவர்களிடம் இருந்து ஒரு 139 இந்த மாதிரி டேப்லெட்ஸு ப்ளஸ் சில சிரிஞ்சுகள்லாம் கைப்பற்றி இருந்தோம். ஸோ இது எங்கேருந்து வருது, இது யார் சப்ளை பண்ணுறா அப்படின்றத தீவிரமாக விசாரிக்க துணை கண்காணிப்பாளர் மதுவிலக்கு சௌமியா தலைமையில், ஆய்வாளர் பாலாஜி மற்றும் உதவி ஆய்வாளர் தவசெல்வம் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. அந்த தனிப்படைகள் அறிவியல் பூர்வமான மற்றும் ரொம்ப ஒரு விரிவான விசாரணையில ஈரோடில் இருந்து கருங்கல் பாளையத்திலிருந்து இது சப்ளை ஆனதா தெரிய வந்தது. உடனடியாக டீம் ஈரோடு கருங்கல் பாளையத்தில் போய் அங்கே ஒரு 4 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுல கண்ணன் மற்றும் சல்மான் கான், வினோத்குமார் அண்டு கலைவாணி, இந்த 4 பேரை இப்ப பிடித்து அவர்களிடம் இருந்து இந்த 2500 இந்த மாதிரி டேப்லெட்ஸு, ஒரு லேப்டாப்பு, 50,000 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் 3 செல்போன்கள், ஒரு பைக்கு, டின்னர் பாட்டில்ஸ் 2. ஸோ இதெல்லாம் பிடிச்சிருக்கோம். இதுல முக்கியமானவர் யாருன்னா அந்த கண்ணன் என்பவர் தான், கருங்கல் பாளையம். இவர் ஒரு பிசியோதெரபிஸ்ட். இவர் 2021 அந்த கருங்கல் பாளையத்துல கேஎல் மெடிக்கல்ஸ் அப்படின்ற அதாவது அந்த மெடிக்கல்ஸை வித்துடுறாங்க. விற்க போகும்போது அதை வாங்கிடுறாரு. இவர் வாங்கி நடத்துகிறார். நடத்தும் பொழுது அதுக்கு ஒரு ஃபார்மசிஸ்ட் வேணும், அது லைசன்ஸ் வாங்குறதுக்கு. அவங்களும் 2022 விலகி போயிடுறாங்க. போன உடனே இவர் கேஎல் மெடிக்கல்ஸ் என்பதை கேஎல் ஸ்டோர் அப்படின்ற மாத்திக்கிட்டு அங்க சோப்பு, ஷாம்பு, ஆயில் இதை பூரா வித்துக்கிட்டு மெடிக்கல், அதாவது டேப்லெட்ஸ் விற்கிறதை நிறுத்திவிட்டார். பட் இருந்தாலும் பழைய பழக்கத்தின் பேர்ல இந்த மாதிரி வலி நிவாரண மாத்திரைகளை வித்துக்கிட்டு இருக்காரு. அதாவது பாராசிட்டமாலு, ஜெலுசில், இந்த மாதிரி அயோடக்ஸ், இந்த மாதிரி பொருட்களை விற்கிறாரு. ஸோ அவருக்கு கிடைத்த பழைய பழக்கத்தின் அடிப்படையில் அம்பாலா, ஹரியானா மாவட்டத்தில், ஹரியானா ஸ்டேட்ல காஸ்கா ரெமிடிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிகிட்ட இந்த டேப்லெட்டை வாங்குறாரு. இந்த டேப்லெட் பேர் வாரிகாஸ் அப்படிம்பாங்க, ட்ரேட் நேமு. டெபிண்டடால் ஹைட்ரோக்ளோரைட். இந்த டேப்லெட்டோட உபயோகம் என்னன்னா வலி நிவாரணம், அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு மருந்து. இது என்னன்னா டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாத்திரைகளை கொடுப்பாங்க. மற்றவர்கள் யாரும் எளிதாக மெடிக்கல் ஷாப்ல வாங்க முடியாது. பட் இவர் அங்கிருந்து ஹரியானால இருந்து வரவழைத்து அதை என்ன பண்றாரு, அது தன்னுடைய கடையில் வேலை பார்க்கும் கலைவாணி என்ற பெண்மணியை வைத்து இந்த திண்ணரை போட்டு அந்த பேரை அழிச்சிடுறாரு. அழித்து இவர்கள் இந்த இடைத்தரகர்கள் மூலம் சப்ளை பண்றாரு. இப்ப நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்க இந்த சல்மான் கான், வினோத்குமார்லாம் இடைத்தரகர் தான். அவங்க தான் இங்க நம்ம கடலூர் மாவட்டத்துல சப்ளை பண்றாங்க. இது எப்படின்னா, இந்த ஒரு ஸ்ட்ரிப்பு பார்த்தோம்னா இதே மாதிரி 10 சேர்ந்து 1000 ரூபாய். அதாவது ஒரு டேப்லெட் 10 ரூபாய் இவர் தான் வாங்குறாங்க. பட் அந்த டேப்லெட்டை இடைத்தரகர் மூலம் நம்ம இங்க எண்ட் யூசருக்கு வரும்போது 10,000 இருந்து 20,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதாவது ஒரு டேப்லெட் 200 ரூபாய் வரைக்கும் இந்த டேப்லெட், சிங்கிள் டேப்லெட்டை விற்கிறாங்க. இந்த டேப்லெட்டை என்ன பண்றாங்கன்னா தண்ணியில மிக்ஸ் பண்ணி இந்த சிரிஞ்சு, அதாவது நம்ம இது இன்சுலினுக்கு போடக்கூடிய சிரிஞ்சு மூலமா நரம்புல ஏற்றணும்னு இது போதை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை ஒரு இளைஞர்கள் மத்தியில இவங்க பரப்பி வர்றாங்க. ஸோ அவர்களை ஃபுல்லா நம்ம இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால இது பிரிஸ்கிரிப்ஷன், ஏதாவது மெடிக்கல் ஷாப்ல இது பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம கொடுக்கவும் மாட்டாங்க. இவங்க கள்ள சந்தையில இந்த மாதிரி வச்சிருக்காங்க. அது போல
இளைஞர்களும் இந்த மாதிரி வலி நிவாரணம் தரக்கூடிய மாத்திரைகளை வந்து போதைக்காக உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்றத மாவட்ட காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதுல இன்னொருத்தர் இருக்காரு, இவரும் அதே மாதிரி அந்த புரோக்கரேஜ் வேலை பண்ணவர் தான், ஈரோடுக்காரு. அவரை ஒரே ஒரு ஆள் மட்டும் தேடி இல்ல, கடலூர்ல மெடிக்கல் ஷாப்ஸ்ல கொடுத்த மாதிரி இல்ல. இது கூட அவர் மெடிக்கல் ஷாப்பை வந்து க்ளோஸ் பண்ணி 4 வருடம் ஆகுது. ஜெனரல் ஸ்டோர்னு வச்சுக்கிட்டு ஒன்லி இந்த அவர் பழைய லிங்க்ல வச்சுக்கிட்டு இந்த மாத்திரையை மட்டும் வரவழைச்சு கொடுக்குறாரு. மத்தனா இந்த பேராசிட்டமால் அது எங்க வேணாலும் விற்கலாம், அது ஒன்றும் பெரிய தடை செய்யப்பட்ட இது கிடையாது, அது எங்க வேணாலும் விற்கலாம். பட் இந்த மாத்திரையை மட்டும் அவர் அங்கிருந்து விற்கிறாரு. கடலூர் மாவட்டத்தில் அந்த மாதிரி எந்த வித கம்ப்ளைண்ட்ஸும் எங்களுக்கு இல்லை.